டியூட் இந்த படத்தோட கதை என்னன்னா, மமிதா பிரதீப் லவ் பண்ணுறாங்க. ஆனால் பிரதீப் வேணான்றாரு. பிரதீப் மமிதா லவ் பண்ணுறாங்க. ஆனால் மமிதா வேணான்றாங்க. ஏன்னா மமிதா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காதல் கதையில் முரணா வந்து பார்த்தீங்கன்னா, சரத்குமார் தன்னோட ஜாதியத்தை தூக்கிட்டு வராரு. அதனால யார் கூட சேர்ந்தாங்கன்ற கதை நோக்கி தான் இந்த படமானது நகருது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்னன்னா, பிரதீப் தன்னுடைய ஷோல்டரில் இந்த படத்தை நகர்த்துறாரு. முக்கியமாக அவருடைய வே ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அதுமாதிரி காமெடிஸாக இருக்கட்டும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மமிதா பைஜு பிரதீப் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ரித்துமனா இருக்கட்டும், மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்டோர் ஸ்டீலர்னா கண்டிப்பாக சரத்குமார் தான். நீங்கள் டிஃபரெண்டான சரத்குமார் அந்த படம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. சாயபங்கிற ஒரு பாடலாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இந்த படத்துக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தில் சொல்லப்பட்ட சோசியல் மெசேஜ் லைக் வந்து ஆவணப்படுகொலை, அப்புறம் வந்து தாலின்றது ஒரு சென்டிமெண்ட், அது பின்னாடி இருக்கிற பொண்ணோட ஃபீலிங்ஸாக முக்கியம். ஜாதியம் பற்றி பேசுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் கருத்தூசி படமாக சொன்னதே நல்லா இருந்துச்சு கூட சொல்லலாம். இதுமாதிரி படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டாக போன வேகமே தெரியல. அந்தளவுக்கு படத்தை செம்ம என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக காமெடிஸ் நிரம்பி விளைஞ்சது. மொத்தத்தில் இது ஒரு வாட்சபிளான டூட். முக்கியமாக பிரதீப்போட ஹேட்ரிக் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.